அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, மிக மிக முக்கியமான விஷயத்த இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ எத்தன பேர போய் சேரப்போகுது அப்படின்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இன்னைக்கு தேர்தல் நெருங்கிட்டு வர நேரத்துல இது ரொம்ப அவசியமான வீடியோவா இருக்க போகுது. சரி, விஷயத்துக்கு வருவோம். தேர்தல் தேதி நெருங்கி வந்த நிலையில ரொம்ப பரபரப்பா ஒரு பக்கம் பறக்கும் படை பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வேட்பாளர்கள் ரொம்ப மும்முரமா அவங்களோட வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப மும்முரமா வாக்குகள சேகரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாரி நேரத்துல சில விஷயங்கள நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நோட்டான்ற ஒரு வேட்பாளர் நம்மளோட ஓட்டு மிஷின்லயும், நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்திலயும் இருக்கு. இப்போ நெறைய பேர நாம விசாரிக்கும்போது, "உங்க ஓட்டு யாருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, "நோட்டா." அது ஒரு காலத்துல அத நோட்டா வந்த புதுசுல சொல்லிட்டு இருந்தாங்க. நோட்டாக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குறைஞ்சே இருந்தது. போக, போக, போக இன்னும் குறையும்னு பார்த்தா, இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம கேட்கிறதுல 100ல 40 பேர் நோட்டாக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதனால இந்த நோட்டாவ பத்தி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்றதுனால நம்ம பேசிட்டு இருக்கோம். நோட்டான்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா நோட்டாக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவம் கிடையாது. நோட்டா அப்படின்றது அந்த மிஷின்ல வச்சிருக்கிறது ஒரு ஆப்ஷனலா மட்டும் தான். நோட்டாவ ஆதரிக்கிறவங்களுக்கு நோட்டாவ பத்தி முழுசா தெரியாததுனால தான் நோட்டாவ ஆதரிக்கிறாங்க. நோட்டா அப்படின்றது நீங்க நோட்டாக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 1000 ஓட்டு உங்க தொகுதியில இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த 1000 ஓட்டுல 900 ஓட்டு நோட்டாக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, மீதி இருக்கிற அந்த 100 ஓட்டுல ஒரு வேட்பாளர் 60 ஓட்டும், ஒரு வேட்பாளர் 40 ஓட்டும் போய் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 60 வாக்குகள வாங்குன அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார். இந்த 40 வாக்குகள பெற்ற அந்த வேட்பாளர் தோல்வி பெறுவார். இப்போ அந்த 60 ஓட்டு எடுத்த வேட்பாளர் ஜெயிக்குவாரு. இந்த 40 ஓட்டு எடுத்த வேட்பாளர் தோத்துருவாரு. இல்ல அப்படின்னு சொன்னா எதிர்க்கட்சி அமர்ந்து கேள்விகள கேட்பார். ஆனா அரசியல் அப்படின்றது எப்பவும் போல தான் நடக்கும். இந்த 900 ஓட்டுகள நோட்டாக்கு போட்டீங்க இல்லையா? அதனால எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதில்ல. எந்த ஒரு பயனும் இல்ல. இது இப்படி இருக்க, இன்னொரு விஷயத்த நீங்க யோசிக்கலாம். ஒருவேள 1000 ஓட்டும் நோட்டாக்கே போட்டுட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் நீங்க. 1000 ஓட்டும் நோட்டாக்கே போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, நோட்டா ரூலிங் செய்யாது. இல்ல கவர்னர் ஆட்சி வராது. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல மறுபடியும் எலக்ஷன் டிஸ்குவாலிஃபைட் ஆகும். இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு எலக்ஷன் நடத்துறதுக்கு 90 லட்சம் கோடி செலவாகுது அப்படின்ற தகவல் இருக்கு. அப்போ மறுபடியும் இந்த எலக்ஷன் டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மறுபடியும் இன்னொரு எலக்ஷன் நடத்துறதுக்கு அதே செலவு மறுபடியும் செஞ்சாகணும். அப்போ அந்த மறுபடியும் எலக்ஷன் நடத்துறதுக்கும் நம்மளோட வரி பணம் தான் வீணாகும். இப்போ இந்த எலக்ஷன் டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு எலக்ஷன் வரப்போகுது இல்லைங்களா? அந்த எலக்ஷன்ல இப்ப நின்னவங்க எல்லாம் தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் இல்ல. இப்போ நீங்க இந்த எலக்ஷன்ல யார் யாரெல்லாம் நின்றாங்களோ, அதே வேட்பாளர்கள் தான், அதே கட்சிகள் தான் அடுத்த எலக்ஷன்லயும் ஓட்டு கேட்க வரப்போறாங்க. இப்ப நீங்க போட்ட 1000 பேர்ல ஒரு 50 பேரோ, 100 பேரோ அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க ஆட்சி செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் நோட்டாவோட கலை யதார்த்தம். இப்போ நீங்க கேட்கலாம். அப்ப நாங்க யாருக்கு ஓட்டு போறது? யாருமே எங்களுக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்கலாம். போறது இப்ப நின்னுட்டு இருக்கிற எந்த வேட்பாளர் மேலயும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எந்த வேட்பாளரும் யோக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். இப்போ அதுக்கான தெளிவான விளக்கத்த சொல்றேன். இப்ப இந்தியா ஒரு டெமோக்ரசி கண்ட்ரி. அதாவது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற நாடுகள் மாதிரி இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டீங்க, சைனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது போன்ற நாடுகள் எல்லாம் ஒரு சித்தாந்தத்தை வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற நாடு. அவங்க சொல்றதுதான் அங்க ரூல்ஸ், அவங்க சொல்றதுதான் அங்க சட்டம். அது போக குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும்தான் அங்க ஆட்சி செய்ய முடியும் அப்படின்ற சூழ்நிலைகளும் அந்த நாட்டுகள்ல இருக்கு. ஆனா இந்தியா ஜனநாயக நாடு அப்படின்ற அடிப்படையில ஒவ்வொரு மனிதனோட தனிப்பட்ட சுதந்திரமும், தனிப்பட்ட அடிப்படை உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றது ஜனநாயகத்தோட அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. இந்தியான்றது ஒரு நாடான்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்தியான்றது ஒரு ஒன்றியம். இப்போ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்ற அப்படி இருக்கு இல்லைங்களா? அது போல யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இப்ப இந்தியா இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல் பி அன் யூனியன் ஆஃப் தி ஸ்டேட் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியா 36 மாநிலங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒன்றியம். 36 மாநிலங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. இப்போ எல்லா கண்ட்ரி மாதிரி ஒரே ஒரு சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணி 36 மாநிலமும் இல்ல. 36 மாநிலங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை கொண்டவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறையை கொண்டவங்க. இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நோட்டாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலகாலமா 2 கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வருது. பிராங்கா பேசணும்னா ஒண்ணு பிஜேபி, ஒண்ணு காங்கிரஸ். இந்த 2 கட்சிகள் தான்
இந்தியாவை ரூலிங் பண்ணிட்டு வருது. அதே போல நமக்கு அதிருப்தி இருக்கிறதெல்லாம் இந்த 2 கட்சிங்க மேலதான். ஏன்னா இவங்க தான் ஆண்டாண்டு காலமா ஆண்டு வந்துட்டு 50 வருஷங்களா நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்ப இவங்க மேலதான் உங்களுக்கு கோவம் இருக்கும். ஆனா இப்போ இந்தியா வந்துட்டு ஒரு ஒன்றியம்ன்ற அடிப்படையில இந்த 36 மாநிலங்களுக்கும் ஒரு அடிப்படை உரிமைன்றது இருக்கு இல்லைங்களா? இப்போ எல்லா மாநிலத்தில இருந்தும் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரணும், எல்லா மாநிலத்தில இருந்தும் ஒரு அதிகாரி வரணும் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? ஒரு பிரதமர் ஆகணும் அப்படின்ற உரிமை எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த நோட்டாக்கு போடுற இந்த எண்ணிக்கை வந்துட்டு அந்த புதுசா நிக்கிற ஒரு வேட்பாளருக்கு கேண்டிடேட்டுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா, அவர் ஜெயிச்சுட்டு போறாரு. இல்ல அட்லீஸ்ட் அவர் எதிர்க்கட்சியாவது வர வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே புதுசா வரும்போது நல்லவனா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பதவி கிடைச்சதுமே மாறிடுறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல அவங்க மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எப்பவுமே நாம 5 வருஷத்தை ஒருத்தன் கையில கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவன் சரியா செய்யல அப்படின்னு சொன்னா, அடுத்த தடவை வேற ஒருத்தனை தான் அந்த இடத்துக்கு உட்கார வைக்கணும். இதுதான் ஜனநாயக முறை. இப்போ ஒரு வேட்பாளருக்கோ இல்ல ஒரு கட்சிக்கோ 1 மாசமோ 2 மாசமோ இல்ல 1 வருஷமோ 2 வருஷமோ கிடையாது. முழுக்க 5 வருஷத்தை தரோம். 1800 சொச்சம் நாட்களை அவங்க கையில கொடுக்குறோம். அப்போ 5 வருஷத்துல ஒருத்தர் நமக்கு நன்மைகளையோ இல்ல கொடுத்த வாக்குறுதிகளையோ இல்ல அவங்களோட கடமையோ ஒழுங்கா செய்யாதவங்க அடுத்த 5 வருஷத்துல வந்து செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்புறது ஆக சிறந்த முட்டாள்தனம். நம்மளுடைய முட்டாள்தனம் அது அப்படி. அப்போ அவன் எப்படி மறுபடியும் இன்னொரு எலெக்ஷனுக்கு வந்து ஜெயிக்கிறான்? இந்த 5 வருஷத்துல எதுவுமே செய்யாம அடுத்த எலெக்ஷன்ல வந்து எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்னு சொன்னா, காசு. அந்த இடத்துல வந்துட்டு காசு கொடுத்து ஓட்ட வேலைக்கு வாங்கிடுறான். காசு கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்குறதுனால நம்ம ஜனங்களும் அன்னைக்கு 2 நாள் செலவுக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்றதுனால அந்த காசு 2000 3000 வாங்கி வச்சுட்டு அதை வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்க. இப்போ அவன் வந்துட்டு மறுபடியும் 5 வருஷத்துக்கு நம்மள அடிமையா யூஸ் பண்ணிக்கிறான். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, காசு வாங்குறது ஒரு பக்கம் விட்டுருங்க. ஒரு எலெக்ஷனுக்கும் ஒரு புதிய கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிறது அது அவசியமான விஷயம். ஒருவேளை இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த கேண்டிடேட் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா, அவரோட அடிப்படை கடமைகள் எல்லாத்தையும் சிறப்பா செம்மையாக சரிவர செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் அதே வேட்பாளரை தேர்ந்தெடுக்கலாம், அதே கட்சியை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா சொன்ன வாக்குறுதியையும் அடிப்படை கடமைகளையும் அவர் சரிவர செய்யல அப்படின்னு சொன்னா, அடுத்த எலெக்ஷன்ல அவர் வந்துட்டு ஒரு ஓட்டுக்கு 1 லட்சம் தரேன்னு சொன்னா கூட அவர் ஆட்சி கட்டில இருந்து கீழே இறக்கணும் அப்படின்றதுதான் எழுதப்படாத விதி. இப்போ இதை நாம புரிஞ்சுக்கணும்னு சொன்னாலே நாம நோட்டாக்கு ஓட்டு போறதை விட்டுருவோம். இப்போ இந்த சுழற்சி முறையில நாம வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் எல்லா தரப்பினருக்கும் அடிப்படை உரிமைன்றது ஜனநாயக உரிமைன்றது கிடைச்சிட போகுது. இப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு அறிஞர் அண்ணா சொன்னது போல ஜனநாயகத்தில் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா சொல்லுவாரு. அது மாதிரி வந்துட்டு எல்லா மக்களுக்கும் எல்லா அடிப்படை உரிமையும் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் பிரதமரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சுயநலத்துக்காகவாச்சு ஏன் மாநிலம் அப்படின்றதுனால அந்த மாநிலத்தை மேல கொண்டு வர ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுப்பாரு. இப்ப மற்ற மாநிலங்கள் இருக்கிற இப்ப கர்நாடகால இருந்து ஒரு பிரதமர் வராரு அப்படின்னு சொன்னா அவரு கர்நாடகத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான ஒரு சுயநலமாச்சு அவர்கிட்ட இருக்கும். அது போலதான் எல்லா ஸ்டேட்டும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நடக்கிற ஆட்சியவே நீங்க பாருங்க. நம்ம கிட்ட ₹1 டாக்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்துட்டு 45 பைசா தான் தராங்க. ஆனா குஜராத் கிட்ட வாங்குற டாக்ஸுக்கு ₹1க்கு 1.25 திருப்பி தராங்க. எதனால அப்படின்னு சொன்னா பிரதமர் வந்துட்டு குஜராத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால. இப்போ அந்த சின்ன சுயநலம் இருந்தே இருக்கும். யாருக்கு வேணாலும் இருக்கும். அதனால ஒரு மாநிலம் மட்டுமே மேல வர்றதை விட எல்லா மாநிலத்தை சார்ந்தவங்களும் மேல பிரதமரா உக்காந்தாங்க அப்படின்னு சொன்னா எல்லா மாநிலமும் முன்னேறிட்டு போகுது. இன்னைக்கு குஜராத் மாடல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ எல்லா மாநிலத்திலும் ஒரு பிரதமர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா எல்லா மாநிலமும் ஒரு மாடலா ஆயிட்டு போகுது. இப்போ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு யாருக்கு வாக்கு செலுத்துறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன் கேளுங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கட்டும் மொத்த இந்தியாவில இருக்கட்டும் ஒவ்வொரு தொகுதியிலும் எதையாச்சும் ஒண்ணத்தை மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேட்பாளர்கள் சுயேட்சையா நிக்கிறாங்க. அதே போல இதுவரைக்கும் ஆட்சி கட்டல ஏறாத கட்சிகள் போராடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கட்சிகள்ல உங்களுக்கு யார் மேல ஒரு குறைஞ்சபட்ச நம்பிக்கை வருதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. வாக்குகள் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஜனநாயக உரிமை மட்டும் கிடையாது. அது எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு இன்னொரு கட்சிக்கு வாக்கு சதவிகிதம் அதிகமாகும் பட்சத்துல ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயம் வரும், அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயத்தை உருவாக்குறதுக்காச்சு நீங்க வந்துட்டு ஆப்போசிட் கேண்டிடேட் ஓட் போடுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த நோட்டாவால நமக்கு எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. அது ஒரு எண்ணிக்கையா மட்டும்தான் இருக்குது.
அது ஒரு எண்ணிக்கையா மட்டுமே முடிஞ்சு போயிருமே தவிர அதனால ஒரு பயனும் கிடையாது, ஒரு மாற்றமும் வரப்போறது இல்ல. ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சுட்டே தான் இருப்பாங்க, போராடுறவங்க போராடிட்டே தான் இருப்பாங்க. ஜனங்க ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடும்போது மனசுல இன்னைக்கு நடக்கிற போராட்டங்களையும், இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளையும், இன்னைக்கு நமக்கு நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளையும் மனசுல வச்சு ஓட்டு போடுங்க. அப்படி ஓட்டு போட்டா மட்டும்தான் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம உருவாக்க முடியும். வெறுமனே நோட்டாவுக்கு போடுறதுனால நாம வந்துட்டு நம்மளோட அலட்சிய போக்க தான் அந்த இடத்துல காட்டுறோம். நோட்டை எந்த அளவுக்கு சதவிகிதம் அது அதிகமாயிட்டே போதோ அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு அலட்சிய போக்கும் ஒரு பொறுப்பற்ற தன்மையும் இருக்கு அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்கிட்ட கோடிக்கணக்குல காசு இருக்கு, எனக்கு எந்த கட்சியோட தயவும் தேவையில்ல, எனக்கு அரசாங்கத்தோட தயவும் தேவையில்ல, அதனால நான் வந்து நோட்டாக்கு போட்டு என் பாட்டி என் வேலையை பார்த்துட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி நினைப்புலதான் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க நோட்டாக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் மறைமுகமா உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க குழந்தைங்களோட வாழ்க்கையும் சேர்த்துதான் நீங்க வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒழுக்கமான வேட்பாளரையும் நல்ல வேட்பாளரையும் நல்ல கட்சியும் வர வைக்கிறது தான் ஜனநாயக கடமையை தவிர வெறுமனே நோட்டாவுக்கு ஓட்டு போட்டுட்டு என்னோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஜனநாயக கடமை கிடையாது. அது அலட்சிய போக்கு, முழுக்க முழுக்க அலட்சிய போக்கு. எவ்வளவோ பேர் போராடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒரு ஓட்டு வந்துடாதா, ஒரு 10 ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு நேர்மையான வேட்பாளர்கள் நிறைய இருக்காங்க. ஒரு 10 ஓட்டு போதும், ஒரு 5 ஓட்டுல தோத்துருப்பாங்க, எதையாச்சும் ஒண்ணு மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா வந்திருப்பாங்க. ஆனா ஒரு 5 ஓட்டுல போயிட்டு இருக்கோம், ஒரு 2 ஓட்டுல தோத்துருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிறைய வேட்பாளர்களை நம்ம கண்ணால பார்த்திருக்கோம். ₹1 கூட செலவு பண்ணாம தேர்தலை சந்திச்சு நேர்மையான முறையில தேர்தலை அணுகி அந்த வேட்பு மனு தாக்கல் செய்யற ₹350 மட்டுமே செலவு பண்ணிட்டு எந்த ஒரு ₹1 கூட செலவு பண்ணாம இன்னும் அவங்களுக்கு பொதுஜனங்க சப்போர்ட் பண்ணி நிக்க வச்சு 5 ஓட்டு வித்தியாசத்துல அவர் தோத்து கண்ணீரோட அழுந்துட்டு போனதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்திருக்கோம். நோட்டாவை கை கழுவிட்டு இப்பேற்பட்ட வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க. ஓட்டோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கங்க, நோட்டாவோட பயனற்ற தன்மையையும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம தேசத்தை நாம நினைச்சபடி மாத்தணும் அப்படின்னு சொன்னா அது நம்ம கையில தான் இருக்கே தவிர நோட்டாவுல கிடையாது. நோட்டாவுனால ஒரு பயனும் கிடையாது. இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நோட்டாவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நோட்டாவை பத்தி தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த எலெக்ஷன் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்டான எலெக்ஷன், ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். அது அந்த கேண்டிடேட்டுங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மள போல பாமர மக்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷனா இது இருக்க போது. இத கருத்துல கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்களோட பிள்ளைங்களை கருத்துல கொண்டு, தங்களோட வாழ்வாதாரத்தை கருத்துல கொண்டு, இந்த நம்மளுடைய நாட்டோட சூழ்நிலையை கருத்துல கொண்டு வாக்கு செலுத்துங்க. யாருக்கு வாக்கு செலுத்தணும்ன்றத கருத்தியல் ரீதியா நீங்க வந்துட்டு தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்துங்க. நன்றி.